நம்முடைய கண்ணை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணை குறித்து கவனமாக, இது கடைசி காலம். இந்த கண்ணை வைத்து நாம் செல்போனில் என்ன பார்க்கிறோம், இந்த கண்ணை வைத்து மற்றவங்களை குறித்து நாம் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கிறோம், இந்த கண்ணை வைத்து மற்றவர்களை குறித்து நாம் நியாய தீர்ப்பை எப்படி செய்கிறோம், இந்த கண்ணை வைத்து மற்றவர்களை குறித்து நாம் எப்படி தவறாக பேசுகிறோம், இந்த கண்ணை வைத்து நாம் மற்ற வேதத்தை வாசிக்கிறோமா, கெட்ட புத்தகங்களை வாசிக்கிறோமா, இந்த கண்ணை வைத்து நாம் என்ன காரியங்களை செய்கிறோம். நம்முடைய கண்ணை இந்த நாளிலே கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரதிஷ்டைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணை நாம் என்ன செய்ய வேண்டும், பிரதிஷ்டைக்குள்ளே கொண்டு வர வேண்டும், பிரதிஷ்டைப்படுத்த வேண்டும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே 2 பேதுரு 1:9 வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் கண் சொருகி போனால் அவன் குருடனாக இருக்கிறான், அவன் பாவத்தை செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இவைகள் என்றால் எவைகள் என்று